Hi friends, Hashtag King YouTube channel and நான் உங்க விமலா. இதான் என்னோட லிட்டில் கார்டன். ரொம்ப நாளா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்னும் கார்டனிங் வீடியோ போடலன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ தான் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இது வரைக்கும் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன், என்ன ரெடி பண்ண போகிறேங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து என்னுடைய ரோஸ் செடி. இந்த பிளான்ட் வந்து 4 இயர்ஸாக அந்த தொட்டியில் இருக்குது. இது மணத்தக்காளி கீரை. இது வந்துட்டு வேஸ்ட் எல்லாம் போடும்போது அதுலேருந்து வந்தது. இது நிறையா வந்தனால ஆக்சுவலாக ஸ்ட்ரென்த் வந்து ரோஸ்க்கு போகலை. இந்த ரோஸ் வந்து நல்லா பெருசாக பூக்கும். ஸோ வந்து இன்றைக்கி இந்த கீரையை நான் கட் பண்ண போகிறேன். இது ஒரு ரெட் ரோஸ் தான். இதுலேயே வந்துட்டு சில்லி மிளகா வருது, நீட்டு மிளகா. இதுவும் வந்துட்டு அந்த வேஸ்ட் எல்லாம் போடுறோமோ அதுலேருந்து வந்தது தான். இதில் குட்டி குட்டியாக பூனா வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு காய்க்க ஸ்டார்ட் ஆயிரும். ஆக்சுவலாக வீடியோஸ்க்காக வந்துட்டு நிறையா ஃப்ளவர்ஸ் வேணுங்கிறதுக்காக எனக்கு டைம் இல்லை ஆக்சுவலாக. ஸோ வந்துட்டு எல்லாத்துலேயும் பிரான்ச்சஸ் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ அதுலேருந்து இது மொட்டு வந்திருக்கு. இதையும் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருந்தேன். இது ஒரு ரெட் ரோஸ் தான். ஐ திங்க் இது ரெட் ரோஸ் இல்லை, இது வந்து ஆரஞ்சு கலரில் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இதில் இன்னும் மொட்டு வந்துட்டுருக்கு, சின்ன சின்னதாக இருக்குது. இன்னும் ஒரு 1 வீக்கில் கொஞ்சம் பெருசாகிரும். அப்போ நான் வீடியோ காட்டுறேன். இது வந்து வெள்ளை சாமந்தி சொல்லுவாங்க. இது நான் ஒரு 2 இயர்ஸாக வச்சுருக்கேன். இதனால் அழகாக படர்ந்து வரும். இன்னும் ஒரு 1 or 2 மந்தில் வந்து நிறையா பூக்க ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். இது வந்து எல்லோ கலர் செம்பருத்தி, ஹைபிஸ்கஸ். இது வந்து குட்டி ஒரு டப்பாவில் வச்சுருந்தேன். ஸோ வந்து அதை இப்போ தான் வந்துட்டு தொட்டிக்கு மாற்றிருக்கேன். ஸோ வந்து இது மாற்றும் போது வந்துட்டு நார்மலாக கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு ஃபீவர்ஸ்னால் வர மாதிரி இதை ஒரு தொட்டிலேருந்து இன்னொரு தொட்டிக்கு மாற்றும் போது இருக்க இலை ஃபுல்லாக உதிர்ந்துடும். மாற்றி ஒரு 1 வீக் ஆகுது. பட் இப்போ தான் வந்துட்டு குட்டி குட்டியாக லீஃப் எல்லாம் வருது. ஸோ இன்னும் ஒரு 1 or 2 வீக்கில் வந்துட்டு பழைய மாதிரி வந்துடும். இது வந்து என்னுடைய ரெட் கலர் செம்பருத்தி. இதில் வந்து என் சிஸ்டர் வந்துட்டு பாவக்காய் சீட்ஸ் போட்டிருந்தாங்க. அது அப்படியே படர்ந்து வந்திருக்கு. இன்றைக்கி வந்து இதுக்கு நான் பந்தல் ரெடி பண்ண போகிறேன். இந்த செடி வந்துட்டு என் சிஸ்டர் மேரேஜில் வந்துட்டு எனக்கு கொடுத்தாங்க. இதில் அழகாக ஒயிட் கலர் பூ வரும். இன்னும் இந்த செடி நேம் கூட எனக்கு தெரியாது. இதில் வந்து காய்கறி வேஸ்ட்டு, முட்டை ஓடியெல்லாம் போட்டிருக்கேன். வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி. இது வந்து ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து இதை ஹார்வெஸ்ட் பண்ணுவேன். இந்த பொன்னாங்கண்ணி வந்துட்டு நான் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். அதை யூஸ் பண்ண அந்த தண்டை தான் வந்து நான் அதில் நட்டு வச்சேன். அப்படியே அழகாக படர்ந்துருச்சு. ஒரு 2 இயர்ஸாக வளர்த்துட்ருக்கேன். எப்படியும் வீக்லி ஒன்ஸாவது நான் எடுத்துருவேன். நல்லா நிறையா வரும். எவ்வளோ கட் பண்ணுறோமோ அவ்வளோ ஸ்பீடாக வளர்ந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கட் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா அது ஃபுல்லாக பூச்சி வச்சிரும். ஸோ வீக்லி ஒன்ஸில் 2 வீக்லி ஒன்ஸை வந்துட்டு நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா வரும். இது வந்துட்டு கனகாமரம். இதுவும் எனக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் கொடுத்தாங்க. இது மல்லி, என் சிஸ்டர் வளர்க்குறாங்க. இதில் வந்து சீட்ஸ் போட்டிருந்தோம். வெண்டைக்காய். ஆக்சுவலாக வந்து இங்கே நிறைய இடம்னா இல்லை, கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாக தொட்டி வச்சு அதுக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணி வளர்க்குறோம். இது வந்து பட் ரோஸ், பிங்க் கலர் பட் ரோஸ். இதுவும் மேரேஜ் ஃபங்க்ஷனில் கொடுத்தது தான். இந்த செடியோடைய நேமும் எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக நிறையா வந்துட்டு ரோட் சைடு பெட்ரோல் பங்க்லாம் போகும்போது இந்த செடி பார்த்துருக்கேன். அழகாக குட்டி குட்டியாக வந்துட்டு லாவெண்டர் கலரில் வந்துட்டு இதில் பூ வரும் குட்டி குட்டியாக. ஸோ இப்போ ஃப்ளவர்ஸ் எதுவும் இல்லை. இது வந்துட்டு நான் ஒரு பெரிய தொட்டிக்கு மாற்ற போகிறேன். மாற்றிட்டு பூ பூக்கும்போது நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக இது வந்து செம்பருத்தி. இது கொஞ்சம் பெருசு, அடுக்கு செம்பருத்தி. இது ஒரு 4 இயர்ஸாக வந்து இருக்குது. இதுவும் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் கொடுத்தது தான், கிஃப்டாக கொடுத்தாங்க. அப்போது வச்சேன், சின்ன குட்டியாக வச்சேன். இப்போ 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. நிறையா பூ பூக்கும். அடுக்கு செம்பருத்தி. இது சோத்துக்கத்தால எல்லாருக்குமே தெரியும், ஆலோவேரா. இது எங்கள் அப்பா வளர்க்குறாரு. இது வந்து மினி ஆரஞ்ச். இப்போ லாஸ்ட் வீக் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதில் நிறையா காய் இருக்குது.
ஒரு குட்டி குட்டியாக நிறையாவே ஒரு 20க்கு மேலே இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன். இந்த தொட்டியில் வந்து 6 மந்த் வரைக்கும் இருக்குன்னு அந்த கடையில் இருந்தவங்க சொன்னாங்க. நான் இதுக்காக தொட்டி ரெடி பண்ணியிருக்கேன். பட் காய் ஃபுல்லாக இருக்கவும் நான் இப்போது மாற்றி வச்சேன் அப்படின்னா காயெல்லாம் கொட்டிடுங்கிறதுக்காக நான் வந்து சேஞ்ச் பண்ணாமல் அதிலே வச்சுருக்கேன். என்னுடைய வாழை மரம் இது வந்து ஒரு கோவிலில் வந்து சென்டிமெண்ட்டாக வாங்கினேன். வெறும் 10 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரு குட்டி தண்டு மாதிரி கொடுத்தாங்க, வச்சேன். ஸோ இவ்வளோ நிறையா வரும்னு எனக்கு தெரியாது. ஸோ இது வைக்க இடம் இல்லை, அதனால் வந்து தொட்டிலே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அது கற்பூரவள்ளி. இது எல்லாருக்குமே தெரியும். சளி இருமல் அப்புறம் குழந்தைங்களுக்குனா வந்து நெஞ்சு சளினா பிடிச்சிருக்கும் போது காலையில் கொடுப்பாங்க, வெறும் வயிற்றில் கொடுப்பாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வந்து அதை சளி இருந்துச்சு அப்படின்னா அதை வாமிட் பண்ணிடுவாங்க. இது வந்து நெல்லிக்காய். இதுவும் எங்கள் சிஸ்டர் மேரேஜில் கொடுத்தது தான். நான் 3 தொட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு தொட்டி ரெடி பண்ணும்போது வந்துட்டு தண்ணி ஃபுல்லாக தேங்கி நின்றுது, சரியாக ஓட்ட போடல. அதனால் தண்ணி ஃபுல்லாக தேங்கி நின்று அந்த செடி அழுக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஏற்கனவே மண் எல்லாம் போட்டு செட் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் வந்து தண்ணிலாம் வெளியே வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் செடி வைப்பேன். இது வந்து பட்ரோஸ். இதில் வந்து 1 2 3 4 5 இருக்குது. நான் வந்து செடி வாங்க போனப்போ இது அங்கே எனக்கு ஃப்ரீயாக உடச்சி கொடுத்தாங்க. இதை இங்கே நான் நட்டு வச்சுருக்கேன். இது என்னென்ன கலர்ஸ்னு எனக்கு தெரியாது. பட் இதில் எல்லோ கலர் இருக்குது, ஒயிட் கலர் இருக்குதுன்னு தெரியும். இது நல்லா பெருசாக வந்துட்டு கலர்ஸ் வந்ததுக்கப்புறமா தொட்டி மாற்றிடுவேன். இது வந்து என்னுடைய டேட்ஸ் மரம். நான் சாப்பிட்டுட்டு வேஸ்ட்டு போட்டதுலேருந்து வந்தது. இது ஒரு 2 இயர்ஸாக இதிலே இருக்குது. நான் இப்போது ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணேன். பட் வந்து அந்த தர்மாக்கோல்லேருந்து எடுக்க முடியல, அப்படியே க்ரிப்பாக பிடிச்சிக்கிச்சு. ஸோ அதனால் நான் திருப்பி அதிலே மண்ணை போட்டுட்டு திருப்பி அதை அப்படியே விட்டுட்டேன். இதில் வந்துட்டு தக்காளி வந்திருக்காங்க. இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு பீட்ரூட் ட்ரை பண்ணேன். அப்போ கத்திரி முடியாதனால வந்துட்டு சரியாக வரல. இப்போ நான் இதில் வந்துட்டு குடமிளகா போட்டிருக்கேன், கேப்சிகம் போட்டிருக்கேன். சீட்ஸு போட்டு வந்து 2 டேஸ் ஆகுது. அது வர ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நான் திருப்பி நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இது வந்து என்னுடைய ரோஸ். இது வந்துட்டு இந்த ரோஸ் வந்து லோட்டஸ் கலர், அந்த பிங்க் கலர் பூக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்துட்டு இதுலேருந்து நான் பிரான்ச்சஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த தொட்டியிலேருந்து அந்த கிளையை வளைச்சி இந்த தொட்டியில் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். பிரான்ச்சஸ் வருது குட்டி குட்டியாக. ஸோ இங்கே பிரான்ச்சஸ் எல்லாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த ஒரு பாதியை வந்து ஆஃப் வந்து கட் பண்ணி விட்டுருவேன். ஸோ கட் பண்ணிவிட்டு இது நார்மலாக அந்த தொட்டிலே வச்சுருவேன். இதை மட்டும் நான் தொட்டி மாற்றிடுவேன். இது வந்துட்டு வாடாமல்லி சொல்லுவாங்க. நம்ம பறிச்சதுக்கப்புறமும் காஞ்சதுக்கப்புறமும் அந்த கலர் அப்படியே இருக்கும். அதெல்லாம் செடிக்கு நேம் வாடாமல்லி. இது இப்போ தான் சீட்ஸ் போட்டேன், வந்திருக்காங்க. இன்னும் ஃப்ளவர்ஸ் எதுவும் வரல. இது வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் கொடுத்தாங்க. இதே வந்து தொட்டி சேஞ்ச் பண்ணணும். ஆக்சுவலாக நான் வந்து இன்றைக்கி அரைக்கீரை வந்துட்டு சீட்ஸ் போட போகிறேன். இது வந்து குட்டி குட்டியாக பிளாக் கலரில் இருக்கும். சரிதா? இதை இதில் தூவி விட போகிறோம். இப்போ சீட்ஸ் போட்டாச்சு. இது எப்படியும் 3 or 4 டேஸில் வந்துட்டு நல்லா வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோவில் தான் உங்களுக்கு நான் அந்த எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கீரை காட்டுறேன். நீங்களும் உங்கள் கிட்ட வீட்டில் எவ்வளோ இடம் இருக்குதோ, எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ வளர்க்க முடியுமோ ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்களா? என் செடியெல்லாம் பிடிச்சிருக்கா? இல்லை முக்கால்வாசி எதுவுமே நான் காசு கொடுத்து வாங்கவே இல்லை. மிஞ்சி போனால் ஒரு 5-6 செடி மட்டும் தான் வாங்கியிருப்பேன். இப்படி நிறையா கிஃப்டாக கொடுப்பாங்களா, அதை சரி திருப்பி கீழே போட மனசு இல்லாமல் அப்படி அப்படியே தொட்டியில் வச்சுருவேன். அது அப்படியே எனக்கு பழகிருச்சு. அதிலிருந்து தான் எனக்கு இந்த கார்டனிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட்டு. ஓசியில் வர செடி தானே, சரி வச்சு ட்ரை பண்ணலாம் சொல்லி வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே ஒன்று ஒன்றா நானே இன்ட்ரெஸ்ட் எடுத்து வாங்கி வளர்க்க ஆரம்பித்தேன். எல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இப்போ நான் வந்து அந்த மணத்தக்காளி கீரையை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். நல்லா நிறையாவே இருக்குது.
எப்படியும் ஒரு 2 பேர் 3 பேர் இருக்க ஃபேமிலியில் வந்து இது போதுமானது. இப்போ தொட்டிலேருந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. எனக்கு வந்துட்டு ஒர்க்கிங் ஹவர்ஸ் போக வந்துட்டு இது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடையாது. மார்னிங் ஒரு 1/2 hour நான் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஈவினிங் ஒரு 1/2 hour, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1 hour வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நான் லாஸ்ட் இயர் கார்டனிங் பண்ணது. இது எல்லாமே வந்து நான் வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த காய்கறி வேஸ்ட்டை வச்சு தான் நான் ரெடி பண்ணேன். எல்லாமே வந்துட்டு காய்கறி முத்தி போன அந்த காய்கறி அதெல்லாம் அதுலேருந்து சீட்ஸ் எடுத்து அதை வச்சு நான் போடுவேன். ரோஸ் மட்டும்தான் வெளியே வாங்கினது. மீதி எல்லா காய்கறியும் வந்து நான் வீட்டில் சமைக்கும் போது எடுக்கிற அந்த சீட்ஸை வச்சு நான் ரெடி பண்ணது தான். இந்த ஃப்ளவர் தான் உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன். நல்லா பெருசாக பூக்கும். இந்த ஏர் பூக்கும் போது நான் கண்டிப்பாக காட்டுறேன். அப்போது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் சின்ன சின்ன செடியாக இருந்தது. தொட்டியும் கம்மியாக தான் இருந்தது. இன்னும் சீட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, போடணும். டைம் இல்லை, கண்டிப்பாக நான் போடுறேன். இப்போது நார்மலாக வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இது மாதிரி பர்சனுக்குலாம் வந்துட்டு உயிரில்லாத பொருள் இது நிறையா கிஃப்டாக கொடுக்குற பதிலாக இது மாதிரி பிளான்ஸ் எதனா கிஃப்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அது வீட்டில் பூக்கும்போது அழகாக இருக்கும்போது அதை பார்க்கும்போதுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், என் கார்டனிங் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததா? நல்லா இருந்தது அப்படின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.